ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹிண்டு சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 கும்பராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் மற்றும் நடைமுறை பரிகார வழிமுறைகள் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். கும்பராசினா யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரம் 3, 4, சதயம், புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் கும்பராசி நேயர்களாக ஆயிடுவீங்க. உழைப்புக்கு பெயர் பெற்ற நீங்கள் உங்கள் உழைப்பாலேயே பார்த்தீங்கன்னாக்கா கோபுர அளவுக்கு முன்னேறக்கூடிய தகுநிலை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா காலபுருஷம் 11ஆம் ராசி என்பதால வாழ்வின் பிற்பகுதியில் பொருளாதாரம் அதிகமாக சேரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு கடந்த 5 வருடங்களாக விரையச்சனியும் ஜென்மசனியும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வருகிற ஸ்ரீ குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 PM உழைப்புக்கு பெயர் பெற்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம சனியிலேருந்து பாத சனி, அதாவது மீன ராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதமான புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பிரவேசிக்கிறார். அதனால் உங்களுக்கு பாத சனியாக மாறி விடுகிறார். பாத சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியில் பார்த்தீங்கன்னா 100 கிலோ வெயிட்டை தூக்கி இப்போ இறக்கி வச்சு ஒரு 50 கிலோ வெயிட்டை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடி இருந்த அவமானம், அலைச்சல், மனக்கவலை, குழப்பம், உடல் உபாதைகள்லாம் இனிமேல் இருக்காது. மேலும் 2ல் இருக்கிறதுனால கொஞ்சம் சனி ஒரு 2.5 வருஷத்துக்கு இருக்க தான் செய்யுது. பெரிய அளவு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் 2ல் இருக்கிறதுனால குடும்ப சூழ்நிலையில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா வருமானம் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உழைக்கிறீங்களோ ரூ. 100 காசுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 200 வேலை செய்கிற மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. அதனால் உழைப்பை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா உழைப்புக்கு பெயர் பெற்ற கும்பராசி நேயர்களே, உங்கள் உழைப்பை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்கு இந்த பாத சனி என்னதான் செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நிலம், வீடு, வாகன சேர்க்கையில் முயற்சி செய்வீங்க. அதெல்லாம் கடுமையான உழைப்புக்கு இருந்தால் உங்களுக்கு நிலம், வீடு, வாகன சேர்க்கை சேரும். மேலும் உங்கள் ராசியை சனி பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அலைச்சல் இருக்கும், கவனமாக இருக்கணும், சிக்கலில் போய் சிக்கிக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பணம் வரும்னு நினச்சிட்டு சின்ன அளவு பணத்தை முதலீடு செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உழைப்பு மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா தவறுகள் வரும்போது தட்டி கேட்குற மனப்பான்மை உங்களுக்கு இருக்குது. அதனால் தவறுகளே நடந்தாலும் கூட கொஞ்சம் இடத்துக்கு தகுந்த மாதிரி பழகிக்குங்க. ஏன்னா அந்த 5 வருஷம் அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் இந்த கும்பராசி நேயர்கள் பரிகார வழிமுறை என்னதான் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சனி பகவான், அதாவது நவகிரக சிவன் கோயிலில் இருக்க நவகிரக சன்னதி உங்கள் சுற்றி வரலாம். மேலும் பார்த்தீங்கன்னா காக்கைக்கு உணவிடுறது, தொழிலாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து உணவு வாங்கி கொடுக்கறது, மேலும் முதியோர் இல்லத்துக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யறதன் மூலியமாக பாத சனியோட தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம். 2ல் சனி இருக்கும்போது என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரலாம் இருக்கும். பேசும்போதும் சரி, எழுதும் போதும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையும் குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்துலையும் சரி கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பாத சனி முதல்ல குடும்பத்தில் தான் கை வைப்பார். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எந்த ஒரு செய்தி ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வீண் சிக்கல் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம், அதாவது இப்போ குறைந்த முதலீடு போட்டு அதிக பணம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்தது ஒரு 3வது, அதாவது 2025லேருந்து 2027 வரைக்கும் தான் உங்களுக்கு பாத சனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி சனி ஆகிடுவார் 2027லேருந்து. இந்த 2 வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மேலும் உங்களுக்கு தசா புத்தி பாசிட்டிவாக இருந்தால் பெரிய அளவு ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. தசா புத்தியும் பாதகமாக அங்கேயும் சனி புத்தி நடந்துகிட்டு இருந்ததுன்னா சனி வழிபாடு முறையாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். சனி வழிபாடுனா என்ன? சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரரையோ இல்லை பைரவரையோ இல்லை பெருமாளையோ முறையாக வழிபாடு செய்வதன் மூலியமாக தாக்கத்தை கண்டிப்பாக குறைத்து கொள்ளலாம். எஃபோர்ட், அதாவது வேலை செய்யறதுல பயந்துடக்கூடாது. வேலை செய்யும் போது ரூ. 100 வேலைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 200 வேலை செய்கிற மாதிரி இருக்கும். பயந்துக்கிட்டு வேற கம்பெனிக்கு போனால் அங்கேயும் அதே சூழ்நிலை தான் இருக்கும். அதனால் தெரிஞ்சு போச்சு இப்படி தான் நடக்க போகுதுன்னு அதை பக்குவமாக நீங்கள் அந்த டைமை ஃபேஸ் பண்ணி இந்த நிலையும் மாறும் அப்படின்னு நினச்சி கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிடம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வாயிலாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். உங்கள் ஜாதக பலனை வீட்டில் இருந்தவரே ஜாதக பலனை தெளிவான முறையில் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிற ஜோதிட நண்பர்கள் www.astromoon.in வெப்சைட்டில் போய் பாருங்கள். அந்த நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவக்கிரகங்கள்.